கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. தேவனை முழுமையாக நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. மனிதர்கள் ஏமாற்றினாலும் சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தாலும் கடைசியிலே தேவன் தம்மை நம்புகிற ஜனங்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. தம்மை விசுவாசித்து நமக்காக காத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. பிரியமானவர்களே, அவருக்காக காத்திருங்க, ஜபத்தில் தரித்திருங்க. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். வஞ்சகமாய் நடக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், காரணமின்றி உங்களுக்காக தீங்கு செய்கிறவர்கள் கடைசியிலே அவர் முடிவு வெட்கப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, நீங்க அனைத்தையும் சகித்துக் கொண்டிருக்கீங்க. பலவிதமான சூழ்நிலைகளை நீங்க மேற்கொள்கிறீங்க. அது நீங்க தனிமையில் இல்லைங்க. நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த சூழ்நிலையில நீங்க அமிழ்ந்து போவதில்லை. அந்த சூழ்நிலை மேற்கொள்ளத்தக்க பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அவருக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் சத்ரு விழுந்து போவாங்க. அல்லேலூயா. தேவ ஜனங்களை தேவன் கைவிடுவதில்லை. தேவ நீதியின் முன்பு அவர்கள் விழுந்து போவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. பாவம் தற்காலிகமான வெற்றி தரும், ஆனால் நிரந்தரமான வெட்கத்தை கொண்டு வருங்க. அல்லேலூயா. நீங்க ஒருபொழுதும் மனிதனை நம்பாமல் தேவனுக்காக காத்திருந்து தேவனுடைய சிற்றை அற்பமா எண்ணாமல் அவருக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரை நோக்கி காத்திருப்போம் கழுகளை போல செட்டைகள் அழுந்து அவர் உயிரை எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கே காத்திரு, நீ திடமனதாக இரு, உன் இதயம் ஸ்திரப்படும். பிரியமானவர்களே, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது என்று வார்த்தை சொல்கிறது. ரோமர் 10:11 பார்க்கும்போது அவரை விசுவாசிகள் எவனும் வெட்கப்பட்டு போகுதுன்னு சொல்லுது. ஆகவே இந்த சூழ்நிலைக்கு விரோதமாக இருக்கும்போது தேவனுக்காக காத்திருங்க. பதில் வரும் வரைக்கும் காத்திருங்க. பொறுமையோடு கூட காத்திருங்க. தாமதமானாலும் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், மகிமையாக இருக்கும். தாவீதை கூஷ் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தான். தாவீதை அவன் பகைத்துக் கொண்டே இருந்தான். சங்கீதங்களின் புத்தகம் 6:10 இதைத்தான் தாவீது சொல்றார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போனார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வைக்கப்படுவார்கள் என்று சொல்றார். கூஷ் என்பவன் சவுலின் வேலையால் அவன் போய் குற்றச்சாட்டு சாட்டினாங்க தாவீதின் மேல. தாவீதை குற்றவாளியாக அவன் குற்றச்சாட்டிக் கொண்டே இருந்தான். இதனால தாவீதின் மனம் கலங்கினது, தாவீதின் மனம் நொறுங்கினதுங்க. அப்பொழுதுதான் அந்த சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்காக எழுதுகிறார். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் வெளிப்படுத்தி அந்த 7ஆம் அதிகாரத்தை பாடலாக எழுதி ஒரு ஜெபம் செய்கிறாருங்க. தாவீது இந்த ஜெபத்தை கேட்ட தேவன் தாவீதின் வெட்கத்தை மாற்றினாராம். அல்லேலூயா. அவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிமானை ஸ்திரப்படுத்தி அவர் வாசம் செய்கிற தேவன். பகைஞர் வெட்கி அவன் கீழே விழுவான். அவன் வெட்டின குடியிலே அவனே அகப்படுவான். தாவீது தனது சங்கீத பாடல் மூலம் தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தெரியப்படுத்தினார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் தாவீதின் நீதியை நிலைநாட்டினார். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தனர். ஒருவர் நேர்மைக்கு பெயர் போனவர், கர்த்தரை நம்பி உழைப்பவர். மற்றொருவர் வஞ்சகமாக மனம் கொண்ட ஒரு விவசாயியாக காணப்பட்டார். பிறகு ஏமாற்றி வாழ்பவர். அவர் நல்ல விவசாயியை குறித்து பொய் சாட்சி கூறினார். இந்த விவசாயி இரவையில் வந்து நம்முடைய நிலங்களை எல்லாம் சேதப்படுத்தி அதில் உள்ள விளைச்சல் எல்லாம் திருடிட்டு போயிடலான்னு ஒரு பட்டத்தை சுமத்திட்டாங்க. இப்படிப்பட்ட திருட்டு பட்டத்தை இந்த நல்ல விவசாயின் மேலே சுமத்திட்டார். இதனால மக்கள் அதையும் நம்பி அந்த விசுவாசியை ஒரு மாறி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவருக்கு ரொம்ப மனவேதனை. அவர் கலகத்தோடு வீட்டுக்கு சென்று அழுது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கிறார். தீங்கு செய்வாரோடு நாம் ஏன் எதிர்த்து நிற்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலான்னு அவர் ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே ஒரு வஞ்சகமான காரியத்தை அந்த கெட்ட விவசாயி செய்து கொண்டிருக்கும்போது கையும் களவுமாக ஜனத்தினால் பிடிபடுகிறான். அப்பொழுதுதான் ஜனக்கு தெரியுது இந்த நல்ல விவசாயி மேலே தேவையில்லாம குற்றம் சாட்டிட்டோமே என்று. அப்பொழுது அவர் எல்லாம் சேர்ந்து வந்து ஐயா, அவங்க மேலே தெரியாம நாங்கள் பழி சுமத்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் மன வருத்தப்பட்டாங்களா. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அரித்து உயர எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்திருப்பார்கள். உங்க வெட்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவார்கள். எந்த இடத்துல வெட்கப்படுறீங்களோ கூணிக்கு நிற்கிறீங்களோ அதே இடத்துல சாட்சியாக நிறுத்துவார். அவரை நோக்கி கூப்பிட்டு நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உன் தலையை தேவன் உயர்த்துவார்.